Dear students, welcome to Just Add Maths. In the video la நம்ம exercise 2.7 ல இருக்கிற next 3 sums பார்க்கலாம். So first 7th sum பார்க்கலாம். 7th sum question பாத்தீங்கன்னா find the 10th term of a GP whose 8th term is 768 and the common ratio is 2. So solution. இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு 8th term of a GP கொடுத்துருக்காங்க and common ratio R என்ன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரெண்டும் யூஸ் பண்ணி நம்ம 10th term of the GP கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து given எழுதிக்கோங்க. 8th term is equal to 768. அதுக்கப்புறம் R ஓட வேல்யூ which is equal to 2. ஸோ இப்போ இந்த 8th term நம்ம எப்படி எழுதலாம்? T8ன்னு எழுதிக்கலாமா? ஸோ T8 is equal to 768. இந்த T8க்கு Tn ஃபார்முலா அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ A R பவர் n மைனஸ் 1. ஸோ இங்கே nக்கு பதிலாக 8 இருக்குது. ஸோ 8 மைனஸ் 1 which is equal to 768. A R பவர் 7 is equal to 768. ஸோ இப்போ நம்மக்கிட்ட ஆரோட வேல்யூ இருக்குது. ஸோ அதை வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ A இன்ட்டு ஆருக்கு பதிலாக 2 போட்டுக்கோங்க. ஸோ 2 பவர் 7 is equal to 768. ஸோ இப்போ நம்மக்கிட்ட ஏற்கனவே ஆர் வேல்யூ இருக்குது. ஸோ நம்ம இப்போ கண்டுபிடிக்க வேண்டியது ஏயோட வேல்யூ. ஸோ இந்த ஏ வேல்யூ அண்ட் ஆர் வேல்யூ இருந்தாலே நம்ம ஈஸியாக ஜிபியில் எந்த டேர்ம் வேணும்னாலும் நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ அதனால தான் நம்ம இப்போ ஏ வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஏ இஸ் ஈக்குவல் டு 768 பை. ஸோ இந்த 2 பவர் 7 நீங்கள் வந்து 2 பவர் 7 வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் 768 அதையும் கேன்சல் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா 2 பவர் 7 ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிட்டிங்கன்னா உங்களுக்கு கேன்சல் பண்ணுறதுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். ஸோ 2 பவர் 7 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 இந்த மாதிரி 7 டைம்ஸ் எழுதிக்கோங்க. ஸோ 1 2 3 4 5 6 7. ஸோ நான் 7 டைம்ஸ் எழுதிக்கிட்டேன். இப்போ வந்து நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ 3 8 4. ஸோ அகெயின் 1 9 2 6 48 24 12 6. ஸோ ஏயோட வேல்யூ பார்த்தீங்கன்னா நமக்கு 6ன்னு கிடச்சிருக்கு. ஸோ ஆரோட வேல்யூ 2, ஏயோட வேல்யூ 6. ஸோ இப்போ இது ரெண்டும் யூஸ் பண்ணி நம்ம 10th term கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ டு ஃபைண்ட் 10th term. ஸோ 10th term என்ன? T10. ஸோ இதுக்கு நம்ம இப்போ Tn ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். Tn is equal to A into R power n minus 1. ஸோ இப்போ n வேல்யூ, A வேல்யூ அண்ட் R வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. ஸோ T10 is equal to A ஓட வேல்யூ 6. ஸோ 6 into R ஓட வேல்யூ 2. ஸோ 2 பவர் அகெயின் n ஓட வேல்யூ 10. ஸோ 10 minus 1 which is equal to 6 into 2 power 9. ஸோ இங்கே நீங்கள் 2 பவர் 9 வேல்யூ கண்டுபிடிச்சதான் ஆகணும். ஸோ 2 பவர் 9 into 6 நம்மளோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா 3072ன்னு கிடச்சிருக்கு. ஸோ நீங்கள் வந்து மல்டிப்ளை பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ T10ஓட வேல்யூ நமக்கு 3072 கிடச்சிருக்கு. ஸோ இதுவும் வந்து நமக்கு ரொம்ப ஈஸியான சம் தான். 8th term வேல்யூ கொடுத்துருக்காங்க, ஆரோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ 8th term நம்ம T8ன்னு எழுதி ஜென்ரல் ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணி ஆரோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா நமக்கு ஏயோட வேல்யூ கிடச்சிரும். ஸோ அகெயின் ஏயோட வேல்யூ அண்ட் ஆரோட வேல்யூ இருந்தாலே நம்ம எந்த டேர்ம் ஆஃப் த ஜிபி வேணால் கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ அதை ரெண்டை யூஸ் பண்ணி நம்ம 10th term கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இப்போ 8th sum பார்க்கலாம். ஸோ 8th sum, if A, B, C are in AP, then show that 3, A, 3, B, 3, C are in GP. So solution. ஸோ இப்போ நம்ம 8th sum பார்க்கலாம். 8th sum ஓட question பார்த்தீங்கன்னா if A, B, C are in AP then show that 3 power A, 3 power B and 3 power C are in GP அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டினில் நம்ம கவனமாக பார்க்க வேண்டியது என்னென்னா ஃபர்ஸ்ட் 3 terms வந்து AP arithmetic progressionல இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 3 termஸும் arithmetic progressionல இருக்குது. ஆனால் நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது 3 power A, 3 power B, 3 power C are in GPயில் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரூவ் பண்ணோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு given எழுதிக்கோங்க. A, B, C
R in AP. ஸோ ஏபியில் இருக்க ஒரு சீக்வன்ஸ் வந்து ஏபியில் இருக்குன்னா அதோட கண்டிஷன் என்ன நமக்கு தெரியும். T2 மைனஸ் T1 இஸ் ஈக்குவல் டு T3 மைனஸ் T2. ஸோ ஏதாவது ஒரு சீக்வன்ஸ் வந்து இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சுன்னா அந்த சீக்வன்ஸ் ஏபியில் இருக்குன்னு அர்த்தம். ஆனால் இங்கே நமக்கு இந்த ஏபிசிங்கிற சீக்வன்ஸ் வந்து ஏபியில் இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கண்டிஷனை நம்ம வந்து இங்கே யூஸ் பண்ணிக்க போகிறோம். ஸோ ஏயை வந்து T1 வச்சுக்கோங்க, பியை T2 வச்சுக்கோங்க, சியை வந்து T3 வச்சுக்கோங்க. ஸோ இந்த கண்டிஷனை நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஸோ T2 மைனஸ் T1னா B மைனஸ் A which is equal to T3 மைனஸ் T2னா C மைனஸ் B. ஸோ இப்போது இந்த பியை இந்த சைட் கொண்டு வந்துருங்க, ஏயை வந்து அந்த சைட் கொண்டு போயிடலாம். ஸோ B ப்ளஸ் B இஸ் ஈக்குவல் டு, அதாவது பாசிட்டிவ் டேர்ம்ஸ் எல்லாமே குரூப் பண்ணிக்கிறோம். ஸோ C ப்ளஸ் A which is equal to B plus B யை 2Bன்னு எழுதிக்கோங்க. ஸோ 2B is equal to A plus C. ஸோ இது வந்து நமக்கு கிடச்சிருக்கு. அதாவது ABC R in AP அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் நம்ம கண்டிஷன் அப்ளை பண்ணும்போது நமக்கு ஒரு ஈக்குவேஷன் கிடச்சிருக்கு. 2B is equal to A plus C. ஸோ இப்போ நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும்? 3 power A 3 power B 3 power C R in GP அப்படி நம்ம வந்து ப்ரூவ் பண்ண போகிறோம். ஸோ டு ப்ரூவ் நம்ம தான் வந்து அதை ப்ரூவ் பண்ண போகிறோம். ஸோ ஏதாவது ஒரு சீக்வன்ஸ் வந்து ஜிபியில் இருக்குன்னா நம்ம எப்படி அதை ப்ரூவ் பண்ணுவோம்? T2 by T1 is equal to T3 by T2. ஸோ நம்ம வந்து இந்த எக்ஸசைஸ்லேயே ஸ்டார்டிங்கில் வந்து சம்ஸ்லாம் பார்த்தோம். ஸோ அதில் ஒரு சீக்வன்ஸ் வந்து ஜிபியில் இருக்குன்னா நம்ம வந்து இதை தான் ப்ரூவ் பண்ணோம், கரெக்டாக? ஸோ T2 by T1 is equal to T3 by T2 is equal to T4 by T3 is equal to அந்த மாதிரி தான் நம்ம ப்ரூவ் பண்ணோம். ஸோ இப்போது இந்த 3 power A 3 power B 3 power C இது மூணும் இந்த சீக்வன்ஸ் வந்து இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சுன்னா நம்ம இதை வந்து ஜிபியில் இருக்குன்னு சொல்லிடலாம். ஸோ அதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு தான் நம்ம இந்த ஈக்குவேஷனை யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டு சைடும் நம்ம 3 பவர் எடுக்க போகிறோம். ஸோ 3 power 2B is equal to 3 power A plus C. ஸோ இப்போ சப்போஸ் A is equal to Bன்னு இருக்குன்னா நீங்கள் ரெண்டு சைடும் பவர்ஸ் ரைஸ் பண்ணிக்கலாம். ஸோ மேலேயும் நீங்கள் ஸ்கொயர் பண்ணணுன்னா பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா இப்படி கூட நீங்கள் பண்ணிக்கலாம். 2 power A is equal to 2 power Bன்னு பண்ணிக்கலாம், அப்படி இல்லைனா A square is equal to B square. ஸோ நீங்கள் வந்து மேக்ஸில் எந்த ஆப்ரேஷன் பண்ணுறதா இருந்தாலுமே LHS அண்ட் RHS ரெண்டு சைடுக்குமே நீங்கள் வந்து ஈக்குவலாக பண்ணிங்கன்னா அது வந்து ஆன்சர்ஸ் எதுவுமே மாறாது. ஸோ அதனால் நம்ம இங்கே வந்து 2B is equal to A plus Cன்னு ஒன்று கண்டுபிடிச்சிருக்கோம்ல, அதில் இந்த சைடும் 3 power இந்த 2B எழுதிக்க போகிறோம், அதே மாதிரி இந்த சைடும் 3 power A plus C அந்த மாதிரி எழுதிக்க போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 2Bயை நான் B plus B அப்படின்னு எழுதிக்க போகிறேன். ஸோ 3 power B plus B. ஸோ 2Bயை நம்ம B plus Bன்னு எழுதிக்கலாம். ஸோ 3 power B plus B is equal to 3 power A plus C. அதாவது நம்ம இந்த கண்டிஷனை ப்ரூவ் பண்ணுறதுக்கு தான் ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். ஸோ 3 power B plus B is equal to 3 power A plus C. ஸோ இப்போது நம்ம இதை வந்து ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா A power M into A power N is equal to A power M plus N. ஸோ இதை வந்து நீங்கள் ஒரு ஃபார்முலா மாதிரி ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ A power M into A power N is equal to A power M plus N. இங்கே நம்மக்கிட்ட ரிவர்ஸாக இருக்குது. ஸோ A power M plus N is equal to A power M into A power N நம்ம எழுத போகிறோம். அதாவது 3 power B plus Bயை 3 power B into 3 power B which is equal to 3 power A into 3 power C அப்படின்னு வந்து நம்ம எழுத போகிறோம். ஸோ இப்போ நம்மக்கிட்ட 3 power B into 3 power B which is equal to 3 power A into 3 power C அப்படின்னு இருக்குது. ஸோ இங்கே நம்ம ஒரு 3 power B இங்கே வச்சுக்கோங்க, இந்த 3 power A இந்த சைட் கொண்டு வந்துருங்க. ஸோ டிவைடட் பை, அங்கே மல்டிப்ளிகேஷனில் இருக்குன்னா இன்னொரு சைடு வரும்போது டிவிஷனாக வரும். ஸோ டிவைடட் பை 3 power A which is equal to 3 power C அப்படியே வச்சுக்கோங்க, டிவைடட் பை இன்னொரு 3 power Bயை இங்கே கொண்டு வந்துருங்க, 3 power B. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு 3 power A 3 power B 3 power C, இதில் வந்து T1 3 power B T2 3 power C T3. ஸோ இதை நம்ம எப்படி எழுதலாம்? T2 by T1 is equal to T3 by T2. ஸோ நம்மளோட ஜிபி கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. therefore 3 power A 3 power B 3 power C are in GP. ஸோ அதாவது நம்ம வந்து இந்த கண்டிஷனை இந்த ஈக்குவேஷன்லேருந்து டிரைவ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். ஸோ இந்த கண்டிஷனை ஏதாவது ஒரு 3 டேர்ம் சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சுன்னா
அந்த 3 டேர்மும் ஜாமெட்ரிக் ப்ராக்ரஷனில் இருக்குன்னு அர்த்தம். ஸோ அதை தான் நம்ம இங்கே வந்து ப்ரூவ் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு இங்கே மெயினாக தெரிய வேண்டியது ஏபி அண்ட் ஜிபியோட கண்டிஷன்ஸ். அது தெரிஞ்சாலே நீங்கள் இந்த சம் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா T2 minus T1 is equal to T3 minus T2. ஸோ அந்த கண்டிஷன் யூஸ் பண்ணி நம்ம 2b is equal to a plus c ஈக்குவேஷன் கொண்டு வந்தோம். இதில் ரெண்டு சைடும் 3ல பவர் ரைஸ் பண்ணியிருக்கோம். ஸோ 3 power 2b is equal to 3 power a plus c. அதுக்கப்புறமா இந்த ஃபார்முலா. ஸோ இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். a power m into a power n is equal to a power m plus n. ஸோ இதை வந்து அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நமக்கு எப்படி கன்வீனியண்ட்டாக வேணுமோ அதே மாதிரி நம்ம எழுதிக்கிட்டோம். ஸோ T2 by T1 is equal to T3 by T2. ஸோ இது கொண்டு வந்துட்டோனாலே நமக்கு தெரியும் அந்த டேர்ம்ஸ் வந்து ஜிபியில் இருக்குன்னு அர்த்தம். ஸோ அதை அப்படியே எழுதிருங்க. 3 power a, 3 power b, 3 power c are in GP. ஸோ இப்போ நம்ம 9th sum பார்க்கலாம். ஸோ 9th sum பார்த்தீங்கன்னா அந்த கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ் வச்சு வரும். In a GP, the product of three consecutive terms is 27 and the sum of product of two terms taken at a time is 57 by 2. Find the terms. So in the question la pathina in a GP the product of three consecutive terms is 27 ன்னு கொடுத்திருக்காங்க. So அந்த 3 consecutive terms வரும்போது product ஓட வேல்யூ இருந்தா மட்டும் தான் நம்ம a by r AAR ஃபார்முலா யூஸ் பண்ணனும். So இங்க வந்து நம்ம கிட்ட product வேல்யூ கொடுத்திருக்காங்க. அதனால let the terms be a by r AAR. ஸோ இது வந்து நம்ம எடுத்துக்கலாம் பிகாஸ் ப்ராடக்டோட வேல்யூ நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ராடக்டோட வேல்யூ கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம 3 கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸை a by r AARனு எடுத்துக்கணும். ஸோ அது வந்து ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ப்ராடக்ட் இஸ் ஈக்குவல் டு 27ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ராடக்ட் நம்ம எப்படி பண்ணுவோம், இது மூணையும் மல்டிப்ளை பண்ணிக்குவோம். ஸோ a by r into a into AR is equal to 27. ஸோ இங்கே r and r கேன்சல் ஆகிடும். மீதி வந்து நம்மக்கிட்ட 3a இருக்குது. ஸோ a cube. ஸோ a cube is equal to 27. a cube is equal to 27 நம்ம 3 cube எழுதிக்கலாம். ஸோ 3 cube. ஸோ இங்கே வந்து பவர்ஸ் வந்து ஈக்குவலாக இருந்ததுன்னா பேஸை வந்து நம்ம ஈக்குவேட் பண்ணிக்கலாம். ஸோ 3 போயிடும். a is equal to 3. ஸோ ஏயோட வேல்யூ நம்ம ப்ராடக்ட் is equal to 27ன்னு கொடுத்துருக்காங்கல்ல, அதை யூஸ் பண்ணி a is equal to 3 நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ செகண்ட் இன்ஃபர்மேஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா sum of product of two terms taken at a time. ஸோ இதை வந்து நீங்கள் ரெண்டாக பிரிச்சுக்கோங்க. sum of product of two terms. ஸோ sum and product ரெண்டு வந்து சேமாக இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம product of two terms taken at a time பார்க்கலாம். ஸோ product of two terms taken at a time என்ன அர்த்தம்னா இங்கே வந்து நம்மக்கிட்ட 3 டேர்ம் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட்டு, செகண்டு, தேர்டு. ஸோ இந்த ப்ராடக்ட் ஆஃப் டூ டேர்ம்ஸ் டேக்கன் அட் டைமோட மீனிங் என்னென்னா நம்ம வந்து டேர்ம்ஸை பேராக எடுத்து ப்ராடக்ட் பண்ணோம். அதாவது ஃபர்ஸ்ட் டேர்ம் அண்ட் செகண்ட் டேர்மை ப்ராடக்ட் பண்ணோம். ஸோ a by r into a. அதே மாதிரி செகண்ட் அண்ட் தேர்ட் டேர்மை ப்ராடக்ட் பண்ணிக்கோங்க, a into AR. அதுக்கப்புறமா ஃபர்ஸ்ட் அண்ட் தேர்டை வந்து ப்ராடக்ட் பண்ணிக்கோங்க, a by r into AR. ஸோ வந்து இந்த செகண்ட் பார்ட் முடிஞ்சிருச்சு. ப்ராடக்ட் ஆஃப் டூ டேர்ம்ஸ் டேக்கன் அட் டைம்னா இதுதான். பேராக நீங்கள் ரெண்டு டேர்மாக எடுத்து ப்ராடக்ட் பண்ணி வச்சுருக்கீங்க. ஸோ 1 and 2, 2 and 3 and 1 and 3 நம்ம பண்ணி வச்சுருக்கோம். இப்போது சம் ஆஃப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது மூணையும் நம்ம ஆட் பண்ணணும். ஸோ சம் ஆஃப் ப்ராடக்ட் ஆஃப் டூ டேர்ம்ஸ் டேக்கன் அட் அ டைம். ஸோ ஃபர்ஸ்ட்டு ப்ராடக்ட் ஆஃப் டூ டேர்ம்ஸ் எழுதிக்கோங்க. அதுக்கப்புறமா நடுவில் ப்ளஸ் சைன் போட்டுக்கோங்க. ஸோ இது ஒரு டேர்ம், இது ஒரு டேர்ம், இது ஒரு டேர்ம், நடுவில் வந்து ப்ளஸ் சைன்ஸ். ஸோ இதுதான் வந்து சம் ஆஃப் ப்ராடக்ட் ஆஃப் டூ டேர்ம்ஸ் டேக்கன் அட் அ டைம். இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 57/2ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இதை வந்து நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே ஆர் கேன்சல் ஆகிடும். ஸோ கேன்சல் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து நியூமரேட்டரில் 2a இருக்குது. ஸோ a² ப்ளஸ் இங்கே வந்து a into ARனா a²r ப்ளஸ் a into aனா a² which is equal to 57/2. ஸோ இங்கே லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு a² வந்து காமனாக இருக்குது. ஸோ அதை வெளியே எடுத்துக்கலாம். ஸோ a² வெளியே எடுத்துட்டோம்னா இங்கே
1 by r ப்ளஸ் இங்கே வந்து r இருக்கும். ஸோ ப்ளஸ் இங்கே வெறும் a ஸ்கொயர் மட்டும்தான் இருக்குது, அதை வெளியே எடுத்துட்டோன்னா அந்த இடத்துல 1 இருக்கும். ஸோ 1 which is equal to 57/2. ஸோ இப்போது இந்த a ஸ்கொயருக்கு பதிலாக நம்ம 3 ஸ்கொயர் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். a is equal to 3 சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. ஸோ 3 ஸ்கொயர்னா 9. ஸோ 9 into 1 by r plus r plus 1 is equal to 57/2. ஸோ இப்போ அந்த 9 அந்த சைட் கொண்டு போயிடலாம். 1 by அதுக்கு இப்போ வந்து இங்கே எல்சிஎம்மும் எடுத்துக்கோங்க. ஸோ r இருக்குது. ஸோ r வந்து இது கூட நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஸோ அப்படின்னா காமன் டினாமினேட்டர் நமக்கு r வந்துடும். ஸோ 1 plus r square plus r which is equal to 57/2 into 9. ஸோ இப்போ 1 plus r square plus r divided by r is equal to 57/9 2s are 18. ஸோ 57/18. ஸோ இதை வந்து நம்ம 3 டேபிளில் கேன்சல் பண்ணிக்கலாம். 3 6 are 18, 3 1 is 3, 3 9s are 27. ஸோ 19/6 நம்ம கிட்ட இருக்குது. இந்த சைடு வந்து r square plus r plus 1 இருக்குது divided by r which is equal to அங்கே 19/6 இருக்குது. ஸோ இந்த மாதிரி ரெண்டு ஃப்ராக்ஷன்ஸ் வந்து ஈக்குவலாக இருந்ததுன்னா நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இங்கே இப்படி. ஸோ 6 into 1 plus r square plus r which is equal to 19r. ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது இங்கே வந்து ப்ராக்கெட்ஸ் போட்டுக்கோங்க, அப்போ தான் உள்ளே மல்டிப்ளை பண்ணுறதுக்கு ஞாபகம் இருக்கும். ஸோ இப்போது 6 உள்ளே மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 6 plus 6r square plus 6r is equal to. ஸோ இப்போ இந்த ரைட் சைடில் வந்து 19r இருக்குது. ஸோ அதை வந்து லெஃப்ட் சைட் கொண்டு வந்துருங்க. ஸோ minus 19r which is equal to 0. ஸோ இப்போ இங்கே 6r square இருக்குது. 6r square 6r minus 19rனா minus 13r. இங்கே ஒரு கான்ஸ்டன்ட் டேர்ம் இருக்குது. ப்ளஸ் 6 is equal to 0. ஸோ இப்போ வந்து நம்ம இதுக்கு ரூட்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ இங்கே வந்து 6 இருக்குது, கான்ஸ்டன்ட்டில் ஒரு 6 இருக்குது, ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 36. ஸோ 36 வந்திருக்கு ப்ராடக்ட். நம்ம என்ன பண்ணணும்னா ரெண்டு நம்பர் கண்டுபிடிக்கணும். அந்த ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு 36 வரணும். அந்த ரெண்டு நம்பரையும் ஆட் பண்ணும்போது நமக்கு -13 வரணும். ஸோ -13. ஸோ அந்த நம்பர் பார்த்தீங்கன்னா 9 4s are 36. ஸோ 9 4s are 36, -9 -4 -13. ஸோ -9 into -4 -36, -9 -4 -13. ஸோ இப்போ இதை 6ஆல் டிவைட் பண்ணிக்கோங்க. ஸோ 6 6. ஸோ 2 2s are 4, 2 3s are 6. ஸோ இப்போ நம்மக்கிட்ட என்ன இருக்குன்னா 3 2s are 6, 3 3s are 9. 2r -3, 3r -2 is equal to 0ன்னு இருக்குது. ஸோ ஆரோட வேல்யூ பார்த்திங்கன்னா நமக்கு இதுக்கு வந்து 3/2 வரும், இதுக்கு வந்து 2/3 வரும். ஸோ ஆருக்கு நமக்கு ரெண்டு வேல்யூ கிடச்சிருக்கு. ஒன்று 3/2, இன்னொன்று 2/3. நம்ம a வேல்யூ ஏற்கனவே இங்கே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் 3. ஸோ இப்போ இது ரெண்டையும் நம்ம இந்த a/r, a, arல் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நமக்கு 3 கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸோட ஆன்சர் என்னன்னு தெரிஞ்சிடும். ஸோ நம்ம வந்து சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஸோ இது வந்து நீங்கள் ரெண்டு பார்ட்டாக பண்ணணும், பிகாஸ் நமக்கு வந்து ரெண்டு ஆர் வேல்யூ இருக்குது. ஸோ ஒவ்வொரு ஆர் வேல்யூவாக எடுத்து பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு r is equal to 3/2, a is equal to 3. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணோன்னா a/r 3/3/2, 3 into 3/2 which is equal to என்ன வரும் 3/3/2. கீழே ஒரு ஃப்ராக்ஷன் இருந்ததுன்னா மேலே போகும்போது ரெசிப்ரோக்கலாக போகும். ஸோ 3 into 2/3, 3, இங்கே வந்து 3 3s are 9. ஸோ 9/2 which is equal to இந்த 3 and 3 கேன்சல் ஆகிடும். ஸோ 2, 3, 9/2. ஸோ இப்போ இன்னொரு r வேல்யூக்கு பண்ணிக்கோங்க. r is equal to 2/3, a is equal to 3. ஸோ அகெயின் a/r 3/2/3, 3 into 2/3 which is equal to. ஸோ இங்கே வந்து அகெயின் அது வந்து மேலே வரும்போது ரெசிப்ரோக்கலாக வரும். ஸோ 3 into 3/2, 3, இங்கே 3 3 கேன்சல் ஆகிடும். ஸோ 2 which is equal to 9/2, 3, 2. ஸோ இது வந்து உங்களுக்கு வேறு ஆன்சர் வராது, சேம் நம்பர்ஸ் தான் வரும், பட் ஆர்டர் மட்டும் மாறி இருக்கும், மற்ற எதுவும் மாறாது. ஸோ நம்ம வந்து 3 கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ் வந்து கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ உங்களுக்கு வந்து ப்ராடக்ட் கொடுத்துருந்தாங்க அண்ட் சம் ஆஃப் ப்ராடக்ட் ஆஃப் 2 டேர்ம்ஸ். ஸோ இதில் வந்து இந்த பார்ட் மட்டும்தான் கொஞ்சம் ட்ரிக்கியாக இருக்கும். இதை நீங்கள் கரெக்டாக எடுத்து எழுதிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம நார்மலாக சால்வ் பண்ணுறது தான். ஸோ இது வந்து ப்ராடக்ட் ஆஃப் 2 டேர்ம்ஸ், சம் ஆஃப் ப்ராடக்ட் ஆஃப் 2 டேர்ம்ஸ் டேக்கன் அட் அ டைம். ஸோ இது மட்டும் கரெக்டாக எழுதிட்டு அதுக்கப்புறமா a வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு நீங்கள் நார்மலாக சால்வ் பண்ணிட்டே வந்தீங்கன்னா
ஆருக்கு வந்து ரூட்ஸ் கண்டுபிடிக்கிற மாதிரி வரும். ஸோ ஆருக்கு வந்து நமக்கு 2 ரூட்ஸ் வரும் எப்போவுமே. ஸோ அந்த 2 ரூட்ஸுக்குமே நம்ம வந்து கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ் என்னெல்லாம் வரும் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சோன்னா அதுதான் வந்து நம்மளோட ஆன்சராக இருக்கும். ஸோ இந்த சம்மோட இந்த 3 சம்ஸ் முடியுது. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம ரிமைனிங் சம்ஸ் கண்டினியூ பண்ணலாம். தேங்க்யூ.